வாழ்விலே தொடர்ந்து வருகிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நெகேமியாவின் புஸ்தகத்திலே எஸ்ரா கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு வசனத்தை இப்படியாய் கற்றுக் கொடுக்கிறார். நீர் பகலிலே மேகஸ்தம்பத்திலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களை வழிநடத்தினீர் என்று சொல். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவருடைய பாதரட்சைகள் அவைகள் தேய்ந்து போகவும் இல்லை, அத்தனையாய் அவர்களை வழிநடத்தின ஒரு ஆண்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை விட்டு விலகாதவராக நாம் செல்லுகிற இடங்களிலெல்லாம் நம்மோடு கூட கடந்து வருகிற ஒரு ஆண்டவராய் நாம் தொழுது கொள்ளுகிறபடியினால் நாம் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மோசே இப்படியாய் அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். தம்மை தேடுகிற போதெல்லாம், தம்மை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் சமீபமாய் வருகிற இந்த ஆண்டவரை போல இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறு பெரிய ஜாதி எது என்று சொல். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்மை விடுதலை செய்து அப்படியே விட்டு போகிற ஆண்டவர் அல்ல. செங்கடலிலே வழிநடத்தி அந்த வெட்டாந்தரையிலே நடந்து வந்துட்டு வனாந்தரத்தில் விட்டு அவர் கடந்து செல்லுகிற ஒரு தேவனும் அல்ல. போஜனங்கள் கிடைக்காத போது அந்த ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்ட பொழுது வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து அவர்கள் தேவையை சந்தித்த ஒரு ஆண்டவர். அதே போல அவர்கள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் வேதனைப்பட்ட பொழுது அவர்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்து அவர்களுக்கு வாழ்வளித்த ஒரு ஆண்டவர். குடிக்கிற தண்ணீர் அது கசப்பாய் மாறி இருந்த பொழுது அந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றத்தக்கதாக அவர்களுக்கு ஒரு வாழ்வை கட்டளையிட்ட ஒரு ஆண்டவர். இரவிலே அவர்களுக்கு ஒரு அக்னி ஸ்தம்பமாய், ஒரு வெளிச்சமாய் அவருடைய வாழ்க்கையிலே நடந்து வந்து, பகலிலே அவர்களுக்கு மேகஸ்தம்பமாய் இந்த பூமியினுடைய அந்த சூடு அவர்களை தாக்காதபடி, வேதனைகள் அவர்களை தாக்காதபடி, பகலின் உஷ்ணம் அவர்களை தாக்காதபடி அவர்களை பாதுகாத்து வழிநடத்தின ஒரு ஆண்டவர். அவர் இன்றைக்கும் அப்படியாய் நம்மை வழிநடத்துகிறதற்கு அவர் உண்மை உள்ள ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அந்த ஜனங்களை 40 வருஷ காலமளவும் அவர்களுக்கு தேவையான அத்தனை ஆகாரங்களையும் கொடுத்து, அவர்களுக்கு தேவையான வானத்தின் மன்னாவை கொடுத்து, அங்கே கண்மலையை பிளந்து அவர்களுக்கு குடிக்க தண்ணீரை வரவழைத்து, அந்த கசந்து போன அந்த தண்ணீரை ஒரு மரத்தை வெட்டி போட்ட பொழுது மதுரமாய் மாற்றுகிற ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை வழிநடத்தினதை பார்க்கிறோம். இது எல்லாமே கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே என்று சொல்லுகிறார். தன்னுடைய சரீரத்தையே அவர்களுக்கு ஆகாரமாய் கொடுத்தது போல அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து, கண்மலையின் அந்த பிளந்து தண்ணீர் அவருடைய இது என்னுடைய புதிய உடன்படிக்கையினால் ஆகிய இரத்தம் என்று சொன்னாரே, அந்த தண்ணீரை அந்த கிறிஸ்துவின் அந்த கண்மலையாகிய அந்த கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுத்து அந்த கசப்பை மாற்றும்படியான ஒரு மரம் வெட்டி போடப்பட்டதே, அதுவும் கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறபடினாலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை கொடுத்து அந்த 40 வருடமும் வனாந்தரத்தில் அவர்கள் கடந்து வரும்படியான ஒரு வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் கஷ்டங்கள் நிறைந்த, தேவைகள் நிறைந்த, பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்மை விட்டு விலகாதவராக, நம்மை விட்டு பிரியாதவராக நம்மை வழி நடத்துகிறதற்கு அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.